வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் ஆப்ரஹாம் லிங்கன் வரலாற்றை பார்ப்போம். 1809 முதல் 1865 வரை அமெரிக்க ஜனாதிபதிகளில் மிகவும் புகழ்பெற்றவரும் அடிமை முறையை ஒழித்தவருமான ஆப்ரஹாம் லிங்கன் 56வது வயதில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 1809 ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி தாமஸ் லிங்கன் என்ற தச்சு தொழிலாளியின் மகனாக ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்தார். அவர் 1 வருடம்தான் பள்ளிக்கு சென்றார். பிறகு தந்தைக்கு உதவி செய்து கொண்டே ஓய்வு நேரத்தில் எழுத படிக்க கற்றுக்கொண்டார். பிறகு சட்டம் படித்து பட்டம் பெற்றார். 1836இல் வழக்கறிஞர் ஆனார். வழக்கறிஞர் ஆவதற்கு முன் ஒரு மளிகை கடையில் வேலை பார்த்தார். பின்பு இராணுவத்திலும் பணிபுரிந்தார். 1842இல் அவருக்கு திருமணம் நடந்தது. மனைவி பெயர் மேரி டோட். அடிமைகள் படும் அவதியை கண்ட லிங்கன் அடிமை முறையை ஒழிக்க பாடுபட்டார். இது குறித்து அவர் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் அவருக்கு புகழ் தேடி தந்தன. 1861 மார்ச் மாதம் லிங்கன் குடியரசுக் கட்சியின் சார்பில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடிமை முறையை ஒழிப்பதை தென் மாநிலங்கள் எதிர்த்தன. அமெரிக்க கூட்டாட்சியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்தன. 1861 ஜனவரியில் தென் கரோலினா மாநிலம் கூட்டாட்சியில் இருந்து விலகியது. அடுத்த மாதம் புளோரிடா, அலபாமா, மிசிசிபி, ஜார்ஜியா, லூசியானா, டெக்சாஸ் ஆகிய 6 மாநிலங்கள் விலகின. இதனால் வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையே போர் மூண்டது. போரை தவிர்க்க லிங்கன் எவ்வளவோ முயன்றும் போர் வலுக்கட்டாயமாக அவர் மீது திணிக்கப்பட்டது. அமெரிக்காவின் ஒருமைப்பாட்டை காக்க எண்ணிய லிங்கன் 75,000 பேர்களை கொண்ட தொண்டர் படையை திரட்டி தென் மாநிலங்களில் உள்ள துறைமுகங்களை முற்றுகையிடுமாறு கட்டளையிட்டார். 4 ஆண்டு காலம் 1865 ஏப்ரல் 9 வரை உள்நாட்டுப் போர் நடந்தது. இதில் தென் மாநிலங்கள் தோல்வி அடைந்தன. போரில் ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர். பல நகரங்கள் தீக்கு இரையாயின. ஆயினும் அமெரிக்கா துண்டு துண்டாக உடையும் ஆபத்து இந்த போர் மூலமாக தடுக்கப்பட்டது. போரில் வெற்றி பெற்ற லிங்கன் தென் மாநிலங்களை பழிவாங்க நினைக்காமல் மிக பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டார். ஒரு சிலரை தவிர தென் மாநிலத்தவர் அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. உள்நாட்டுப் போரில் வீர மரணம் அடைந்தவர்களுக்காக கெட்டிஸ்பர்க் என்ற நகரில் ஒரு நினைவு சின்னம் எழுப்பப்பட்டது. அதை 1863 நவம்பர் 19ஆம் தேதி லிங்கன் திறந்து வைத்தார். அப்போது கெட்டிஸ்பர்க் சொற்பொழிவை நிகழ்த்தினார். மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு ஒருபோதும் அழியாது என்பதே அவருடைய சொற்பொழிவின் சாரம். 1864ஆம் ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் லிங்கன் மீண்டும் போட்டியிட்டு 2வது முறையாக ஜனாதிபதியானார். தேர்தலில் வெற்றி பெற்றதும் அவர் ஆற்றிய சொற்பொழிவில் யாரிடமும் காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது, எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். 2வது முறையாக ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் 10 மாதங்கள் மட்டுமே பதவியில் இருந்தார். 1865 ஏப்ரல் 14ஆம் தேதி வாஷிங்டன் நகரில் உள்ள நாடக அரங்கில் நாடகம் ஒன்றை மனைவியுடன் பார்த்து கொண்டிருந்த போது லிங்கன் மீது ஆத்திரம் கொண்டிருந்த ஜான் வில்கிஸ் பூத் என்ற நடிகன் அவர் பின்னால் வந்து நின்று துப்பாக்கியால் சுட்டான். லிங்கன் தலையில் பின்புறத்தில் குண்டு பாய்ந்தது. அப்போது இரவு 10 மணி. லிங்கனை சுட்ட பூத் பழிக்கு பழி வாங்கிவிட்டேன் என்று கூச்சலிட்டான். அடிமை முறையை ஒழித்ததால் ஆத்திரம் கொண்டிருந்த தென் மாநிலத்தைச் சேர்ந்தவன் அவன். படுகாயம் அடைந்த லிங்கன் நாடக அரங்குக்கு எதிரே இருந்த
ஒரு ஹோட்டலுக்கு உடனடியாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவசர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. எனினும் மறுநாள் அதிகாலை லிங்கன் மரணம் அடைந்தார். பதவியில் இருந்தபோது கொலை செய்யப்பட்ட முதல் அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன். நாளைய பதிவில் மீண்டும் ஒரு வரலாற்றை பார்ப்போம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.